பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தமது 6வது மண்டலமாகிய ஸ்ரீமத் குமார சுவாமியத்தில் பழனிமலை திருவிளையாடல் என்ற பகுதியில் பழனிமலை தோன்றிய வரலாற்றையும் அகத்தியரை பற்றியும் இடும்பரை பற்றியும் பழனிமலைக்கு காவடி எடுத்து செல்வோர்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் அழகாக விளக்குகின்றார். வாருங்கள் பார்ப்போம். தமிழ் முனி என்று போற்றப்படுபவர் அகத்தியர். பொதிகை முனி, குள்ளமுனி, கும்பமுனி என்ற பல சிறப்பு பெயர்களை பெற்றவர் இந்த அகத்தியர். சிவனை நிகர் பொதிய வரை முனிவன் என்று சிவனுக்கு நிகராக அருணகிரிநாத சுவாமிகள் போற்றிய மகா முனிவர் இந்த அகத்தியர். ஒழுக்கமிக்க தமிழ்நாட்டு மக்கள் சிறப்படையும் பொருட்டு கந்தகிரி சாரலை ஒரு முறை அடைந்தார் அகத்தியர். அறுமுகச் சிவனான முருகப்பெருமானை மனதில் தியானித்து கந்தகிரி மலையில் உள்ள சிவகோடு, சக்தி கோடு என்ற 2 பகுதிகளை தம் கரங்களினால் எடுத்து பூர்ச்சவனத்தில் வைத்தார் அகத்தியர். பூர்ச்சவனம் என்பது பூர்ஜம் என்று அழைக்கப்படும் மரங்கள் நிரம்பிய வனமாகும். இந்த பூர்ஜ மரத்தின் பட்டை மர உரி தயாரிக்க பயன்படும். அக்காலத்தில் தவம் செய்ய முனைவோர் அனைத்தையும் தொடர்ந்து இந்த மர உரி மட்டுமே தரித்திடுவர். நிற்க பூர்ச்சவனத்தில் சக்திகிரி சிவகிரி வைத்த அகத்தியர் குற்றாலத்திற்கு வந்தார். அப்போது ஒரு அசுரன் வந்து அகத்தியரை வணங்கி துதித்தான். வணங்கிய அசுரனை நோக்கி, அன்பனே, நீ யார்? உனது இருப்பிடம் யாது என்று அகத்தியர் வினவினார். அப்போது அந்த அசுரன், சுவாமி, முருகனை மயிலாகச் சுமக்கும் பாக்கியம் பெற்ற சோரபதுமனது வீரமகேந்திரபுரம் எமது இருப்பிடமாகும். வீரமகேந்திரபுரியில் உள்ளோர்க்கு வில்வித்தை கற்பிக்கும் பணியை நான் செய்து வந்தேன். பிறகு இக்காட்டில் வந்து வசித்து வருகின்றேன். என் பெயர் இடும்பன். இதோ என் பக்கத்தில் இருக்கிறாளே, இவள் என் மனைவி. இவள் பெயர் இடும்பி என்று தன்னை பற்றி விவரித்தான். பின்னர், நீங்கள் எங்கள் இருவரையும் உங்களது சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிந்தான். நீங்கள் எந்த பணி கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு செய்வோம் என்று வணங்கி நின்றான். இடும்பனின் பக்தி, பணிவு இவற்றை கண்டு மகிழ்ந்த அகத்தியர், நேற்றைய தினம் நான் பூர்ச்சவனத்தில் 2 மலைகளை வைத்துவிட்டு வந்தேன். நீ சென்று அந்த 2 மலைகளையும் எனது இருப்பிடமான பொதிகை மலைக்கு கொண்டு வருக என்று ஆணையிட்டார். பழமையான மகா மந்திரத்தையும் வழிபாட்டு முறைகளையும் அவனுக்கு உபதேசித்தார் அகத்திய முனிவர். அகத்திய முனிவரின் ஆணையை சிறமேற்கொண்ட இடும்பன் இமயத்தை நோக்கி கந்தகிரி சாரலுக்கு அருகிலுள்ள பூர்ச்சவனத்திற்கு செல்லுவதற்கு தயாரானான். அவனது மனைவி இடும்பியும் அவனை பின்தொடர இருவரும் புறப்பட்டு சென்றனர். செல்லும் வழியில் பல இயற்கை காட்சிகளை கண்டு இருவரும் இன்புற்றனர். பல அதிசயங்களை பார்த்தனர். தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்ட காட்டுப்பன்றிகள், வேங்கைகள், யானைகள் இடும்பன் தங்களது அருகே வரும்போது சண்டையை நிறுத்தின. இரும்பை விட வலிமையான உடல் பாகங்களை கொண்ட இடும்பனை பார்த்து விலங்குகள் அஞ்சின. பலம் பொருந்திய இடும்பன் காடுகள் பலவற்றை கடந்து அகத்திய முனிவர் குறிப்பிட்ட பூர்ச்சவனத்தை வந்து அடைந்தான். அகத்தியர் எடுத்து வைத்த மலை சிகரங்களை, சக்திகிரி, சிவகிரி என்ற மலைகளை கண்டு அதிசயித்தான். அப்போது இடும்பன் தன்னையும் அறியாமல், இம்மலை சிகரங்களை தொடுவது, புகழ்வது, சிந்திப்பது என்பது பெரிய செயலாகும். அவ்வாறு செய்பவர் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று கூறினான். அகத்திய முனிவரின் திருவடிகளை மனதில் சிந்தித்த இடும்பன், இனி எனக்கு துன்பம் இல்லை என்று இடும்பியிடம் கூறினான். கையிலை, இமயம் போன்ற 8 சிகரங்களை கண்டு தரிசிப்பவர்கள் நாம் காணும் இந்த 2 மலை சிகரங்களையும் தரிசிக்க வேண்டும் என்று கூறினான். அந்த அளவுக்கு மேன்மை மிகுந்தவை இம்மலைகள் என்றான். இந்த மலைகளை கண்டு ஸ்பரிசித்த நமக்கு இனி பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை என்றான். இனி நமக்கு எத்துயர் வரினும் அகத்தியர் நம்மை காத்திடுவார் என்று கூறிய இடும்பன் அவர் உபதேசித்த மந்திரத்தை உச்சரித்து தவத்தில் ஆழ்ந்தான். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், இடும்பன் முன்னே ஒரு பிரம்மதண்டமும் திசைப்பாம்புகளாகிய தாம்புகளும் தோன்றின. பெருமை பொருந்திய 2 மலைகளும் கரகங்கள் போல தங்கும்படி 8 தாம்புகளையும் 2 உரிகளாக்கி தண்டில் பலம் பொருந்த மாட்டி அவைகளுக்கு நடுவே தங்கும் ஒரு சிங்கத்தை போல வலிமை மிக்க இடும்பன் அமர்ந்தான். 2 கால்களுள் இடது கால் முழங்காலை தரையில் ஊன்றி உரிகளோடு அமைந்த தண்டை தன் தோளின் மீது வைத்து தனது ஒரு கரத்தை தொடையிலும் மறு கரத்தை தண்டிலும் வைத்து மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு
தனது முகத்தில் எழில் விளங்க எழுந்து நின்றான் இடும்பன். அப்போது உடனிருந்த இடும்பி அரஹர அரஹர என்று முழங்கினாள். முருகப்பெருமானுக்கு இப்போது காவடி எடுத்துச் செல்பவரைப் போல மலைகளை தண்டு தாம்பு இவற்றினால் தோல் மீது வைத்துக் கொண்டான் இடும்பன். சுமைகள் இரண்டும் தனது இடுப்புக்கு கீழே வரும்படி அழகாக கட்டினான். சுமையை தோளில் வைத்து நடப்பதற்காக தனது அழகிய கால்களை தரையில் தூக்கி வைத்தான் இடும்பன். செவ்வேட்பரமன் அருளால் அந்த பாரம் சுமப்பதற்கு எளிதானது. இடும்பன் மலைச்சிகரங்களை எடுத்துச் செல்லும் போது திருநீற்றின் ஒளி விளங்கும் இடும்பனின் அகன்ற மார்பில் ருத்ராட்ச மாலைகள் ஆட, கால்களில் ஒளி வீசும் வீர கழல்கள் ஆட, பொன்னாலான அழகிய காதணிகள் ஆட, தோளில் உள்ள சுமையும் ஆட, தனது திருவாயில் புதுப்பொழிவு மிக்க சொற்களை கூறி பாடல்களை பாடிக்கொண்டே நடந்தான் இடும்பன். மலைகளை சுமந்து வரும் இடும்பனை காண செவ்வேட்பரமனான முருகன் புறப்பட்டான். கரிய கச்சை, சல்லடம் என்னும் குறுங்கார் சட்டை அணிந்து காலில் காலணியும் முதுகில் அம்பரா தூணியையும் கரங்களில் வில்லும் அம்பும் விளங்க இடும்பன் முன் தோன்றினான் முருகன். இம்மலைகளை எங்கு கொண்டு செல்கிறாய்? நீ இங்கு வந்த காரணம் யாது என்று இடும்பனை நோக்கி வினாக்கள் தொடுத்தான் வேடனாக வந்த வேலவன். தன்முன் திடீரென தோன்றிய இளைஞன் கேட்ட கேள்விகளால் வியப்படைந்த இடும்பன், ஐயா, அகத்தியரின் கட்டளைப்படி இம்மலைகளை பொதிய மலைக்கு கொண்டு செல்கிறேன். நேர்வழி தெரியவில்லை. வில்லும் அம்பும் ஒரு சேர காட்சி தரும் நீர் யார்? எனக்கு வழி காட்டுக என்று கேட்டான். வேடனாக வந்த வேலன், நான் உலகை ஆளுகின்ற சிவபெருமானின் குமாரன். பெரிய வேட்டைக்காரணமாக இங்கு வந்தேன். நீ திகைப்படையாதே. இந்த பாதை வழியாக சென்றால் வராகமலை அருகே செல்லலாம். அங்கிருந்து உனது பயணத்தை நீ தொடரலாம் என்று மறைந்தான். வந்த வேடன் சென்ற பின் அவன் கூறிய வழியே சென்று வராகமலை அருகே உள்ள இடத்தை அடைந்தான் இடும்பன். முருகனின் கருணையை எண்ணி வியந்தான். தனது தோல் சுமையை மலைச்சிகரங்களை இறக்கி வைத்தான். அருகே வாமதேவ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான். அந்த ஆசிரமத்தில் கிடைத்த காய் கனிகளை புசித்தான். பின்னர் சிறிது நேர ஓய்வுக்கு பின் தான் கொணர்ந்த மலைச்சிகரங்களை தூக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. தனது முழு பலத்தையும் உபயோகித்து முயன்றான். ஆனால் தூக்க முடியவில்லை. மனம் தளர்ந்த இடும்பன் வருத்தமுற்று சுற்றுமுற்றும் பார்த்தான். தான் கொணர்ந்த ஒரு மலையின் மேல், அதாவது சிவகிரியின் மேல், இளமை தவழும் திருமேனியுடைய ஒருவன் இருப்பதைக் கண்டான். மேலும் அவனை உற்று நோக்கினான். அவனது சிறு குடுமியின் அழகும் அழகான கண்களும் பேரொளி வீசும் திருமுகமும் மார்பில் விளங்கும் பூணூலும் திருக்கரத்தில் வலிய தண்டமும் அறையில் கோவணமும் கொண்டு விளங்கும் பொலிவை கண்டு அதிசயித்தான். பின், இளைஞனே, எதற்காக இங்கு வந்தாய்? பல்வகை செல்வங்களும் நிரம்பியுள்ள இம்மலைகளை கைப்பற்ற வந்தாயோ? எனது உயிர்க்கு இறுதி வரினும் இம்மலைகளை நான் இழக்க மாட்டேன் என்று கூறினான். மலைமேல் நின்ற இளைஞன் குறுநகை புரிந்தும் யாதும் கூறாது இருந்தான். அப்போது இடும்பன், இவன் உருவமோ சிறியது, ஆனால் அகங்காரமோ மிக பெரியது என்று மனதில் நினைத்து, இம்மலைகளை விட்டு அப்புறம் செல், நான் கொலை தொழில் புரியும் அசுரன் என கர்ஜித்தான். அப்போது மலையின் மேல் நின்ற இளைஞன், இம்மலை எமது இருப்பிடமாகும். உனக்கு ஆற்றல் இருக்குமாயின் கொண்டு போ என்றான். இது கேட்ட இடும்பன் கோபம் கொண்டு, வஞ்சகத்தன்மை கொண்ட இளைஞனே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிக்கொண்டே இளைஞன் மீது பாய்ந்தான். பாய்ந்த இடும்பன் மறையும்படி செய்தான் இளைஞன். ஆம், பெரும் சத்தத்துடன் கீழே வீழ்ந்தான் இடும்பன். இதை கேட்ட இடும்பி மாய்ந்து விழுந்த இடும்பன் அருகே வந்து புலம்பினாள். இவற்றையெல்லாம் கண்டு பெரிதும் அச்சம் கொண்ட பிரம்மதண்டமும் தாம்பாகிய பாம்புகளும் அகத்திய முனிவரிடம் சென்று நடந்த அனைத்தையும் இயம்பி தங்கள் இருப்பிடம் சென்றன. கணவன் இறந்து வீழ்ந்ததை எண்ணி கதறி அழுதாள் இடும்பி. அப்போது மலைமேல் நின்ற இளைஞன் மாயமானான். பின் அழகிய நவமணிகள் பொருந்திய வடிவோடு விளங்கும் மயிலின் மீது சிவகணங்கள் சூழ்ந்து வர தேவ துந்துபிகள் முழங்க முருகப்பெருமான் தோன்றியதை இடும்பி கண்டாள். முருகப்பெருமான் முன்பு சென்று, ஐயனே, எனது தாலி எப்போதும் எனது கழுத்தில் இலகும் வண்ணம் கிருபை செய்ய வேண்டும், இந்த அடியாளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இடும்பியின் வேண்டுகோளை ஏற்று திருமுருகன் இடும்பனை நோக்கி பார்வையை செலுத்திய போது இடும்பன் உறக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல எழுந்து திருமுருகனை வணங்கினான். அப்போது, இடும்பா, நீ வேண்டும் வரம் யாது என வினவினான் இறைவன். ஐயனே, இம்மலையின் கண்ணே இருந்து நினக்கு ஓப்பாயுள்ள தொண்டுகளை எக்காலமும் செய்து கொண்டிருக்க வரமருள வேண்டும் என்றான் இடும்பன். அவ்வாறே ஆகுக, நீ வேறு இருவரும் நலமுடன் வாழ்க என்று அருளி மறைந்தான் திருமுருகன்.
அகத்திய முனிவர் இடும்பா நீ வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தார். இரு மலைகளையும் தோல் பாரமாக இடும்பன் கொண்டு வந்ததால் பழனிக்கு காவடி செலுத்த வரும் அன்பர்கள் முதலில் இடும்பனை தொழுதல் வேண்டும். இவ்வாறு அகத்திய முனிவன் கட்டளையாலே மலைச்சிகரங்கள் தமிழகத்துக்கு இடும்பனால் கொண்டு வரப்பட அதில் சிவகிரியின் மேல் திருமுருகன் அமர்ந்ததும் மற்றொரு மலையாகிய சக்திகிரி இடும்பன் மலை என்று வழங்கப்படுவதும் உண்மை வரலாறு. பழனி ஆண்டவனை பணிவோம், அகத்திய முனிவனை போற்றுவோம். இந்த வரலாற்றை தந்த அருள்குரு பாம்பன் சுவாமிகளை வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம், வாழ்க.